தந்திரம்னா என்னன்னா, தனது திறன் என்ன? யாரோட திறன்? தனது திறன் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சினான்ல, அவன் தான் தந்திரசாலி. தனது திறன் என்னவோ அது எதிராளிக்கும் உண்டுன்னு புரிஞ்சிச்சானா நேர்மையானவன் குரு. ஏன் என்ன புரிஞ்சிச்சான் அவனுக்கு? நான் தந்திரனை கையாண்டி இந்த உலகத்தில் ஜெயித்த மாதிரி நீ என்ன பண்ண? அவன் ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும். அவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் தான் நல்லா இருக்கணும். அப்படின்றவன் என்ன பண்ணுவான்? தன்னை பெரியாள்னு சொல்லுவான், திமிரில் அலைவான். அவன் தான். நீங்கள் என்னென்னா அது மாதிரி தெரியலாம், மெரிமான்லாம் போட்டுக்கிறதுனாலையோ பண்ணுறதுனாலையோ இது மாதிரி உட்காந்துக்கிறதுனாலையோ என்னை பெரியாள்னு காமிச்சிக்கிறதுக்கு பேசுறதா உங்களுக்கு நினைக்கலாம், தப்பே இல்லை. பட் யார் என் பேச்சு கேட்பாங்க? நான் சராசரியாக பேசினா கேட்பீங்க? இப்படிலாம் இருக்கிறதுக்காகவே பார்க்க வருவீங்க. இன்னும் பாம்பெல்லாம் வச்சுக்கிறான் இருந்தாலும் என்ன தாங்கிற அப்படின்னா பேசிடுவான்னு பார்ப்பீங்க. நல்லா பேசினுக்கிறான், திடீர்னு அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுகிறான். அப்போ தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கூர்ந்து கவனிக்க பார்ப்பீங்க. இல்லை என்ன பண்ண மாட்டீங்க? கூர்ந்து கவனிக்க மாட்டீங்க. அப்போது ஒருத்தரை கவனிக்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறதுலாம் அவசியமாக இருக்குது. ஆனால் பார்க்க வச்சது எதுக்கு? கடவுளை உணர்ந்துருவானா, மதம் இல்லாமல் இருப்பானா, மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவானா, கொண்டாட்டமாக இருப்பானா, மரணத்தை புரிஞ்சுப்பானா, நிறைவா சாவானான்றதுக்காக பேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கலாம்? ஏமாத்துற நினைக்கலாம் தானே? ஏன் உங்களுக்கு புரியலன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் இருந்தா நான் தந்திரசாலி, தந்திரம் பெற்றவன். நீங்களும் எப்படி இருக்குண்ணா? என்கிட்ட என் பேச்சை கேட்குறதுக்கு உங்களுக்கு தந்திரம் வேணும். இருந்தாலும் நைஸாக பேசி ஏமாத்துறான். நோ நோ நோ, கடவுள்னா என்னான்னு இவன் தெரிஞ்சு தான் வச்சுன்னுக்கிறான். போனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யாருக்கு புரியும்? தந்திரசாலியாக இருந்தால் தான் புரியும். நண்டுகளுக்கு புரியுமா நரியோட தந்திரம்?